தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன, அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வரும், அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிராமர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Relative pronoun. Relative pronouns take the place of nouns or pronoun. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் நவுனோட பிளேஸையும் ப்ரொனவுனோட பிளேஸையும் எடுத்துக்கிடுது. இப்போ நம்மளுக்கு நவுன்னா என்னங்கிறது தெரியும், ப்ரொனவுன்னா என்னன்னு தெரியும். நவுன்ஸ் மற்றும் அதனுடைய வகைகள் நம்ம ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். ப்ரொனவுனில் இது 9th கைண்டு தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ நவுன் இருக்க வேண்டிய இடத்துலையோ ப்ரொனவுன் இருக்க வேண்டிய இடத்துலையோ இன்னொரு வேர்டை நம்ம போட்டு யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அது என்னென்ன வேர்ட்ஸுங்கிறத நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். They always relate back to something or someone else. ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஏதோ ஒரு திங்ஸையோ ஏதோ ஒரு மனிதரையோ ரிலேட் பண்ணோம். அதாவது நம்ம சென்டென்ஸில் ஃபஸ்ட்டே அவங்கள பற்றி பேசியிருப்போம், திரும்ப அவங்கள ரெஃபர் பண்ணுறதுக்காக, அதாவது அந்த மனிதர், அவள், அவன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அதாவது அதே நேமை கலா, மாலா, ஷீலா அப்படி அவங்க நேமை யூஸ் பண்ணாமல் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸில் வர வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த பர்சனை ரெஃபர் பண்ணலாம், ரிலேட் பண்ணலாம். சம்திங் ஆர் சம்ஒன் எல்ஸ். அதுக்கு முன்னாடி வர ஒரு பர்சனையும் பிளேஸையும் திங்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். அந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் கேன் பி யூஸ்டு டு ஜாயின் 2 சென்டென்சஸ். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் 2 சென்டென்சஸை தனித்தனியாக நம்ம எழுதுறதுக்கு பதிலாக ஒரே சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ், அவன் ஒரு மனிதன், அவன் மிகவும் நல்ல மனிதன். 2 சென்டென்ஸாக எழுதிருக்குது, அவன் மிகவும் நல்ல மனிதன். ஸோ இந்த இடத்துல மனிதன்கிறது அவனை தான் யூஸ் பண்ணுது. ஸோ இதே மாதிரி தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் ஒரு சில வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது இதுக்கு முன்னாடி உள்ள பர்சன், அது சப்ஜெக்டாக இருக்கும்போது எப்படி ரெஃபர் பண்ணுது, ஆப்ஜெக்டாக இருக்கும்போது எப்படி ரெஃபர் பண்ணுது, ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணும்போது, ஒரு டைமை ரெஃபர் பண்ணுறதுக்கு எப்படிலாம் ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஒன்ஸ் அகெயின், நவுனோட பிளேஸையும் ப்ரொனவுனோட பிளேஸையும் எடுத்துக்கிடுது, ஏதோ ஒரு இதை ரிலேட் பண்ணி சொல்லுது, 2 சென்டென்ஸை சேர்த்து நம்மளுக்கு காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது. இப்போ அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வருங்கிறத பார்த்துடலாம். ஹூ, ஹூம், ஹூஸ், வேர், விச், தட், ஒய் அண்ட் வென். இதுதான் நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ். இல்லை ஃபஸ்ட்டு ஹூங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்டாக வரும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹூ. அதே இது ஹூங்கிறது ஆப்ஜெக்டாக வரும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்டில் வர ஒரு பர்சனை குறிக்கிறதுக்கு நம்ம ஹூ யூஸ் பண்ணுறோம். அதே சப்ஜெக்டில் ஹூம் வரவங்களுக்கு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒன் ஹூ. பர்சன் சப்ஜெக்டில் வரவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், த போயட் ஹூ ரோட் திஸ் ஸ்டோரி இன் தமிழ். இந்த போயத்தை, இந்த கதையை தமிழில் எழுதினவர் இவர் தான். இந்த போயட் ஹூ, போயட்டுங்கிறது சப்ஜெக்ட், அவரை ரெஃபர் பண்ணுறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய வேர்டு ஹூ. ஸோ நம்ம ரிலேட்டிவ் ப்ரொனவுனில் என்னென்ன வேர்ட்ஸ் வருங்கிற பார்த்துட்டோம். இந்த இடத்துல சப்ஜெக்டில் வர இவரை குறிக்கிறது, அதனால் ஹூ யூஸ் பண்ணுறோம். அதே இது நம்ம ஹூம் யூஸ் பண்ணும்போது அதை ஆப்ஜெக்டில் யூஸ் பண்ணுவோம். இதுவும் பர்சனுக்கு தான், மனிதர்களுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ நோ த கேர்ள் whom talk to you. இந்த இடத்துல ஐங்கிறது சப்ஜெக்ட், த கேர்ள்ங்கிறது ஆப்ஜெக்ட். த கேர்ள்ங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல ஹூம். ஐ நோ த கேர்ள், எனக்கு அந்த கேர்ளை தெரியும். whom talk to you, உன்னை பேசுகிற அந்த கேர்ள் தெரியும். ஹூங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுறது த கேர்ள், ஆப்ஜெக்டை. ஸோ ஹூங்கிறது சப்ஜெக்டை ரெஃபர் பண்ணோம், ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹூம் யூஸ் பண்ணுறோம். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் ஹூஸ். ஹூஸ்ங்கிறது ஒரு ஓனர்ஷிப்பை, ஒரு பொசசிவ்னஸை குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஷீ நோ த ஃபேமிலி ஹூஸ் ஹவுஸ் வி பாட். அவளுக்கு அந்த ஃபேமிலியை பற்றி தெரியும். யாரை பற்றினா, நம்ம வீடு வாங்கினோம்ல அந்த ஃபேமிலியை பற்றி. ஹூஸ் ஹவுஸ், அந்த வீடு வாங்கின ஃபேமிலியை பற்றி அவளுக்கு நல்லா தெரியும். வேர், நம்ம பிளேஸை யூஸ் பண்ணுறதுக்கு. ஐ வாண்ட் டு விசிட் மும்பை வேர் மை மாம் வாஸ் பார்ன். இந்த இடத்துல மும்பை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாண்ட் டு விசிட் மும்பை வேர் மை மாம் வாஸ் பார்ன். எங்கள் அம்மா பிறந்த அந்த இடத்த நான் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த இடத்துல மும்பையை ரெஃபர் பண்ணுது. ஸோ பிளேஸை ரெஃபர் பண்ணுறதுனால வேர்.
which things யூஸ் பண்ண அனிமல்ஸ் யூஸ் பண்ண பயன்படுது. The robots which were waiting outside were ready for shipment. இந்த ரோபோட்ஸ் வெளியே வெயிட் பண்ணுறதுல, அதாவது ரோபோட்ஸ் செஞ்சு வெளியே வச்சுருக்காங்க. அது எதுக்காகனா ஷிப்மெண்ட்டுக்காக, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்காக ஷிப் பண்ணி கொண்டு போகிறதுக்காக ரெடியாக வச்சுருக்காங்க. இந்த இடத்துல திங்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் ரோபோட்ஸை. ஸோ இந்த இடத்துல எங்கே வருது விச் ரோபோட்ஸ்க்கு அடுத்து. ஸோ நம்ம ரிலேட் பண்ணி காமிக்குது. முன்னாடி இருக்கிறத பின்னாடி ரெஃபர் பண்ணும். தட் பர்சன் திங்ஸ் திஸ் இஸ் த புக் தட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட். ஒரு புக் நல்லா இருந்தால் எல்லாருமே அந்த புக்கை பற்றி பேசுவாங்க. திஸ் இஸ் த புக், இதுதான் அந்த புக்கு, எல்லாரும் பேசுகிறாங்களே அந்த புக்கு இதுதான். திஸ் இஸ் த புக் தட் எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட். இந்த புக்குங்கிறத நம்ம முதல்ல ரெஃபர் பண்ணிட்டோம். இதை தட்னு திரும்ப நம்மளுக்கு எடுத்து காமிக்குது. 2 சென்டென்ஸும் ஒரே சென்டென்ஸாக மாற்றுது. நெக்ஸ்ட் ஒன் டைம் ரெஃபர் பண்ணுறதுக்கு when. she remember the day when they met. அவளுக்கு அவங்க 2 பேர் பார்த்த டைம் இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. அவங்க பார்த்த டே, நாள் இன்னும் மறக்க முடியலை. ஸோ வென், அவங்க எப்போ பார்த்தாங்க அப்படிங்கிறத. ஸோ ரிமெம்பர் த டே, அந்த டேங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு வென் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுனா வென் யூஸ் பண்ணுறோம். ஒய், ரீசன். I don't like to know the reason why you are so late. ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுக்கு லேட்டாக போயிட்டு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மிஸ் சொல்கிறாங்க, ஐ டோன்ட் லைக் டு நோ த ரீசன் ஒய் யூ ஆர் ஸோ லேட். நீ ஏன் லேட்டுங்கிற ரீசனை நான் தெரிஞ்சுக்கிட விரும்பலை. ஸோ இந்த இடத்துல ஒய், நீ ஏன் லேட்டுன்னு, அவன் ஏற்கனவே லேட்டு தான், நீ ஏன் லேட்டுன்னு நான் தெரிஞ்சுக்கிட விரும்பலை. ரீசன் வந்து தெரிஞ்சுக்கிட விரும்பலை. ஒய்ங்கிறது ரீசனுக்காக, கொஸ்டின் போது ரீசன். இதில் வர பல சென்டென்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஐ லைக் த கேர்ள் ஹூ ரன்ஸ் ஃபாஸ்ட். எனக்கு அந்த கேர்ளை பிடிக்கும். யாருன்னா ஹூ ரன்ஸ் ஃபாஸ்ட், அந்த வேகமாக ஓடுறால அந்த கேர்ள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிஸ் த உமன் ஹூம் ஐ மெட் இன் சென்னை. இதான் அந்த பெண்மணி, அவங்கள நான் எங்கே பார்த்தேன், சென்னையில் பார்த்தேன். ஐ மெட் இன் சென்னை. சைன் ஆன் த ஃபார்ம் வேர் ஐ ஹவ் புட் எ கிராஸ். ஒரு பேங்க் ஃபார்மில் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு சைன் பண்ண சொல்லுவோம். அந்த இடத்துல எங்கே பண்ண, எங்கே அப்படிங்கிற பிளேஸை நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு வேர் யூஸ் பண்ணுறோம். சைன் ஆன் த ஃபார்ம் வேர் ஐ ஹவ் புட் எ கிராஸ். நான் எங்கே கிராஸ் பண்ணியிருக்கேனோ அங்கே சைன் பண்ணுங்கள். த சேர் தட் வாஸ் ப்ரோக்கன். இந்த சேரு அது உடஞ்சிருச்சு. சேர் உடஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். இந்த சேர் அது உடஞ்சிருச்சு. டு யூ நோ த ரீசன் ஒய் த ஹோட்டல் இஸ் க்ளோஸ் டு டுடே. இன்றைக்கி ஹோட்டல் பூட்டியிருக்காங்க, இந்த ரீசன் உனக்கு ஏன் தெரியுமா. யார்கிட்டையும் கொஸ்டின் கேட்குறாங்க, ஹோட்டல் பூட்டியிருக்கு, உனக்கு ரீசன் ஏன் தெரியுமா. ஸோ நம்ம இதில் பார்த்த எல்லா சென்டென்ஸ்லையுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். ஐ லைக் த கேர்ள் ஹூ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஐ லைக் த கேர்ள் ரன்ஸ் ஃபாஸ்ட். 2 சென்டென்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஹூங்கிற ஒரு ரிலேட்டிவ் ப்ரனவுனை வச்சு 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றிருக்கோம். இதில் வந்து நவுனு ப்ரனவுனு ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஹூ, ஹூம், வேர், தேட், ஒய் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கு. 2 சென்டென்ஸை ஒரே சென்டென்ஸாக மாற்றணுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். இப்போ இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரனவுன் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஐ லைக் த கேர்ள் ஹூ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஷீ இஸ் த உமன் ஹூம் ஐ மெட் இன் சென்னை. Sign on the form where I have put a cross. The chair that was broken. Do you know the reason why the hotel is closed today? ஸோ நம்ம 5 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். 5 சென்டென்ஸ்லேயும் ரிலேட்டிவ் ப்ரனவுன் வேறு ரீசனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஹூங்கிறது சப்ஜெக்ட்டுக்கும் ஹூங்கிறது ஆப்ஜெக்ட்டுக்கு, ஹூஸ்ங்கிறது ஒரு பொசசிவ்னஸ், ஒரு ஓனர்ஷிப்பை குறிக்கிறதுக்காக பயன்படுது. வேர் பிளேஸ் யூஸ் பண்ணுறதுக்காக, விச்ங்கிறது திங்ஸை குறிக்கிறதுக்காக, தேட்டுங்கிறது அனிமல்ஸையும் திங்ஸையும் குறிக்கும், ஒய் ரீசன், அண்ட் வென் வந்து டைமை குறிக்கிறதுக்காகன்னு பார்த்தோம். இந்த 5 சென்டென்ஸில் எது ரிலேட்டிவ் ப்ரனவுன்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சது பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.